மன்னார்குடியில் மிகவும் பிரசித்தி பெற்ற காசி விஸ்வநாதர் ஆலயம் 30 ஆண்டுகளுக்கு பின்னர் புனரமைக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த காசி பிரசித்தி பெற்ற விஸ்வநாதர் கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஆசியாவிலேயே மிகப்பெரிய தெப்பக்குளமான ஹரித்ரா நதி தெப்பக்குளத்தின் ஈசானிய மூலையில் பாமணி ஆற்றின் தென்கரையில் அமைந்த சிவாலயமான காசி விஸ்வநாதர் கோவில் விளங்குகிறது. புண்ணிய குளம் மற்றும் காவிரி நதியில் அமைந்த சிறப்பு கொண்ட ஒரே ஆலயம் விளங்கும் ஈசானிய காசி விஸ்வநாதர் ஆலயம் 30 ஆண்டுகளுக்கு பின்னர் புனரமைக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. இதனை முன்னிட்டு 3 தினங்களாக நடத்தப்பட்ட யாகசாலை பூஜையில் நிறைவாக ஓமகுண்டங்களில் மங்களப் பொருட்களை சமர்ப்பித்து திரவிய குதி மற்றும் மகா பூர்ணாகுதி நடத்தப்பட்டது. பின்னர் யாகசாலையில் இருந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க, சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க புனித கடன்களை ஊர்வலமாக தலையில் சுமந்தபடி கோவிலை சுற்றி வலம் வந்தனர். அதனைத் தொடர்ந்து கோபுர விமான கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து காசி விசாலாட்சி அம்மன், காசி விஸ்வநாதர், மூலவர் சுவாமி, விநாயகர், முருகன், நவகிரகங்கள், சண்டிகேஸ்வரர் என பரிவார தெய்வங்களுக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. மாலை